ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் காவ்யா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு விலாக் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோட 2 அண்ணனுக்குமே வந்து பேபி பிறந்திருக்கு. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக நம்ம திருநெல்வேலிக்கு தான் வந்து போக போகிறோம். மார்னிங் எழுந்ததும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஸ்கின் கேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஹோம் ரெமடியில். ஸோ எனக்கு அது ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கின் கேர் வந்து பண்ண நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வந்து ஐஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எனக்கு வந்து எப்போல்லாம் வந்து பிம்பிள்ஸ் ரொம்ப வருதோ, ஹீட்டுனால தான் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறைய வரும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐஸ் பேக் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரீசன்ட் டேஸாக என்னோடய ஃபேஸ் ஃபுல்லுமே வந்து குட்டி குட்டி டைனி பிம்பிள்ஸாக வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எதுக்காக வருதுன்னே தெரில. இத்தனைக்கும் என்னோடய ஸ்கின் கேரை வந்து நான் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேளை பாடி ஹீட் ஆனதுனால வரலான்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல. தண்ணி வந்து நிறைய குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஃபேஸ்க்கு வந்து ஐஸ் பேக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐஸ் பேக் வச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் ஃபுல்லாகவே வந்து ரெட்டாக இருக்கும். ஸோ யாரோ வந்து அடித்த மாதிரி இருக்கும் என்னோடய ஃபேஸு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 10% நியாசினமைடு சீரம் ஃபார் ஆக்னே மார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சீரமை வந்து நான் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஸோ இதே மாதிரி வந்து ஐஸ் பேக் வந்து எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் சீரம் போட்டுட்டு தூங்கிடுவேன். இதுதான் வந்து நான் வந்து மார்னிங் ரொட்டீனாகவும் வச்சுருக்கேன். அண்ட் நைட்டு ரொட்டீனாகவும் நான் வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரீசெண்டாக. அதுக்கப்புறம் மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் தான். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன் போடாமல் போனோன்னா ஆள் காலி, ஃபேஸு ஃபுல்லுமே வந்து டேன் ஆயிரும். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு மட்டும் என்றைக்குமே வந்து மறக்காதீங்க. நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அக்வாலஜிக்காவில் வந்து வாட்டர்மெலான் அண்ட் நயாசினமைடு வேரியண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒயிட் காஸ்ட் வந்து வராது. ரொம்பவே கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி டு அப்ளை. எப்போதுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது நெக், ஹேண்ட் இதுக்கு எல்லாமே போடுறதுக்கு மறக்காதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து சன்ஸ்க்ரீனை வந்து கையால் தான் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வரும்போதே எனக்கு அந்த மேலே உள்ள பம்ப்பு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லுமே ஓப்பன் பண்ணி எடுத்து தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மேக்கப் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. லிப்ஸ்டிக், ஐப்ரோஸ் மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா எனக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுருந்தாங்க. நான் அண்ட் கடாய் கிரேவி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு என்னோடய அவுட்ஃபிட் போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அக்கா தம்பி இருக்கும்போது எங்கேயுமே எங்களால் போக முடியல. அக்கா தம்பி வீட்டில் இருக்கும்போதே அண்ணனுக்கு வந்து குழந்தை பிறந்துடுச்சு. ஒரு அண்ணனுக்கு திருநெல்வேலி தான், அவங்களுக்கு பையன் பிறந்திருக்கு. இன்னொரு அண்ணன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பொண்ணு வந்து பிறந்திருக்கு. அவங்கள பார்க்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்து கிளம்பி போக போகிறோம். ஆக்சுவலாக எங்களோட தாத்தா வீடு வந்து திருநெல்வேலியில் தான் இருக்குது. அப்பாவோட அப்பா வீடு வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து தங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு வேளை எங்களுக்கு வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சுது, எல்லாருமே சீக்கிரமாக பார்த்தாச்சு அப்படின்னா நாங்கள் ஏர்லியராக கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை இன்கேஸ் லேட் ஆகிட்டு அப்படின்னா ஸ்டே பண்ணி மார்னிங் கிளம்புறதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு வேளை நம்ம வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிட்டுனா ஷாஷா வந்து வெயிலில் தான் வந்து கிடப்பா, வீட்டில் வந்து வெளியே தான் வந்து விட்ருப்போம். ஸோ ஒரு வேளை வரதுக்கு நாங்கள் லேட் ஆகிட்டுனா கண்டிப்பாக வந்து வெயிலில் தான் வந்து இருப்பாள். அதனால் அவளையுமே சேர்த்து நாங்கள் வந்து கூட்டு போகிறோம். ஸோ அவளை தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரீசன்ட் டேஸாக எனக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்து லிங்க்கில் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து காலேஜ், பட் நான் வந்து கட் அடிச்சுட்டு நான் வந்து ஊர் சுற்ற வந்து கிளம்பிட்டேன் ஃபேமிலியாக. ஆக்சுவலாக நான் வந்து எப்படி பிளான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே தான் நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு போனோம். தேர்ஸ்டே நான் வந்து லீவ் போட்டேன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எனக்கு வந்து 4 days வந்து லீவ் ஆயிரும். அதை கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் லீவ் போட்டு திருநெல்வேலிக்கு வந்து போனோம். ஸோ கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாஷா வந்து காணும். அண்ட் என்ன ஆனானே தெரில. பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, டிக்கிக்கு மேலே வந்து ஒரு பேட் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து கலண்டு உள்ளே வந்து விழுந்துட்டா. ஆச்சு வீடு கிட்ட வரும்போது தான் அவன் வந்து டிக்கிக்குள்ளே வந்து விழுந்துட்டா. ஸோ அதனால் அவள் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே சாஷாவை இறக்கி விட்டுட்டு ஆச்சி வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற அண்ணன் வந்து கோயம்புத்தூரில் உள்ள அண்ணன் தான். இவங்க வந்து குயிட்டி டெக்னாலஜி அப்படிங்கிற இன்ஸ்டியூட் வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே போனதுமே அண்ணன் வந்து வந்துட்டாங்க. கீழே தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேம் வந்து ரவுண்ட்ஸ் வந்திருக்கதா சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பாப்பாவை அண்ணியெல்லாம் வந்து பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் அத்தை கூட உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு அக்கா வந்து கரெக்டாக வீடியோ கால் வந்து பண்ணா. ஸோ அத்தை தன்வி
தன்விக்கை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அத்தைக்கிட்ட வந்து தன்விக்கை வந்து காமிச்சோம். அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வந்து இருக்கான். ஸோ அவனை வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பார்த்தோம், அவன் வரவே இல்லை. ஸோ அப்போ தான் அவன் கரெக்டாக வந்து தூங்கி முழிச்சான். கொஞ்ச நேரத்தில் வந்து அம்மா கிட்ட வந்து வந்துட்டான். அப்பா கிட்டேயுமே வந்து ஒட்டிக்கிட்டான். ஏன்னா அப்பா வந்து கார்கியை காமிச்சு போகுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அப்பா கிட்ட வந்து வந்துட்டான். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ டவுனுக்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா அன்னைக்கு சின்னதுரையோட கிராண்ட் ஓப்பனிங் வந்து நடந்துச்சு. ஸோ அவ்வளோ கிராண்டாக வந்து நடத்தியிருந்தாங்க. அப்புறம் ஜங்ஷனுக்குள்ளே அப்பா எதுக்கு வந்தாங்கன்னே தெரில, ஏதோ மறதியில் வந்து ஜங்ஷனுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வந்து டவுனுக்கு வந்து போயிட்டோம். அங்கே போயிட்டு பெரியம்மா பெரியப்பா அண்ணன் அவங்க எல்லாத்தையுமே பார்த்தோம். பட் அங்கே வந்து தம்பி வந்து இல்லை, ஏன்னா தம்பி வந்து ஊருக்கு போயிருக்கான் போல். ஸோ அதனால் நாங்கள் வந்து வீடியோ காலில் பார்த்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பெரியம்மா பொண்ணு அக்காவுக்கு வந்து 2 குழந்தைங்கள் உண்டு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா போல். செகண்ட் பொண்ணு வந்து இருந்தா, அவள் தூங்கி முழிச்சு அப்போ தான் எழுந்திரிச்சா. நல்லா வாயாடி, பட் என்னை பார்த்துட்டு அமைதியாகவே இருந்துட்டு இருந்தா. மாமா அத்தை வீட்டுக்கும் போயிட்டு அவங்களையும் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தாத்தா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ தாத்தா வீட்டுக்கு வரும்போதே எனக்கு வந்து அவ்வளோ டயர்டாயிட்டு. ஏன்னா ரொம்ப வெக்க திருநெல்வேலி சைட்லாம். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும்போது கரெக்டாக மணி வந்து 4 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஆச்சி டீ போடுறேன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து வாசல் தொளிச்சு கோலம் வந்து போட்டுட்ருந்தேன். ஆக்சுவலாக வந்து என் வீட்டில் கோலம் போடும் போதெல்லாம் எனக்கு கரெக்டாக சூப்பராக வந்து வந்துடும். அம்மா வந்து டெய்லியும் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி வெளி இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் கோலம் போடும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அசிங்கமாயிரும். அது ஏன் எதுக்கெலாம் தெரில. எங்கள் அம்மாவே வந்து சொன்னாங்க, ஏன் இன்றைக்கி இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இருக்கும்போது சாஷாவை வந்து வெளியே வாக்கிங் வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தேன். அவள் பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள நாயை பார்த்துட்டு கடிக்கிறதுக்காக ஓடிட்டா. அதுக்கப்புறம் அவளை மேனேஜ் பண்ணி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஆச்சி வந்து ஸ்டே பண்ணிகிட்டே போங்க, என்னைக்காவது தான் வரீங்க, வந்துட்டு அவசரமாக வந்து போகிறீங்க, எதுக்கு ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் வந்து நைட் ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம், இன்கேஸ் ஸ்டே பண்ணிட்டோன்னா தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிற இடம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஆச்சி தாத்தா வந்து ஃபுல்லுமே வந்து இந்த கார்டன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வந்து ஃபுல்லுமே வந்து ரோஸ் செடி வச்சு ஃபுல்லுமே வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேலை தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க தாத்தாவும் ஆச்சியும். அதுக்கப்புறம் வசதியாக வந்து ஒரு கொண்டை போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து நான் கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஹீட்டுனால. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராப்பரான தண்ணி நான் வந்து குடிக்கலை. இடையில வந்து இளநீர் மட்டும் நான் வந்து வாங்கி குடிச்சிருந்தேன். ஸோ அதனால் மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும் தான் என்னோடய பிளான். மேக்கப் மீன்ஸ் என்னோடய சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் வந்து வெளியே போயிட்டு வந்திருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக வந்து டஸ்ட்டு வந்து ஒட்டியிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணுறதுக்காக நான் கார்னியர்லேருந்து கிளென்சிங் வாட்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாஷாவுமே வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சு. நைட்டு வந்து ஒரு 10:30க்கு வந்து படுத்திருப்போம், நல்லா பேசிட்டு இருந்துட்டு. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஏர்லியராகவே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 6:30 7க்குலாம் வந்து நாங்கள் ஆச்சி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பிட்வீன் கேப்பில் வந்து அத்தை வீட்டுக்கும் வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.